நம்மளோட சத்து மாவு பொருட்ஜை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போது நியூட்ரிஜார் சத்து மாவு அட்டை கண்டெய்னரில் இருக்குது. இதை எடுத்துக்கலாம். எங்ககிட்ட இந்த மெஷரிங் ஸ்கூப் இருக்குது. 1 2 3 டேபிள் ஸ்பூன் மாவு நம்ம எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஏர் லாக் பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் சேஃபாக வச்சுருங்க. அந்த மெஷரிங் கப்பில் 200 ml ஆஃப் வாட்டர் நம்ம இதில் எடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஒரு கரண்டி எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னே இதை கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. கஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த சத்து மாவில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. தேவையான மில்லட்ஸு, தேவையான நட்ஸு எல்லாம் போட்டு கரெக்டான அளவில் நம்ம ரெடி பண்ணிப்போம். இது நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னையே பாத்திரம் வச்சு அதில் தண்ணியும் மாவும் ஒன்றா கரைச்சிட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி கொதிக்கிறச்சே மாவை தனியாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு தண்ணி அளவு எவ்வளோ ஊற்றுறது என்னன்றது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ இப்படி கரைச்சிட்டி விட்டுட்டு நல்லா கொதிச்ச அப்புறம் ஸ்லோ பண்ணி வச்சிங்கனாவே கரெக்டான பதத்தில் குக் ஆயிடும். இது ஏன் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கோம்னா, கொஞ்சம் கீழே பாத்திரத்தில் ஒட்டிடக்கூடாது இல்லையா, அதனால நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இது திக்காய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்லோ பண்ணிடலாம். ஸோ இது நல்லா கொதிச்சு நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம். ஒரு 2 months நல்லா கலந்து கொடுத்துட்டோமோ. திக்காக சாப்பிட்ற பார்ப்பாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் திக்காக ஆகும். இல்லை பாப்பா திக்காக சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் தண்ணியாக தான் சாப்பிடுவாங்க அப்படின்றவங்க இந்த ஸ்டேஜில் ஒரு 50 ml ஆஃப் வாட்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் லிக்விடாக இலவாக சாப்பிட்ற பசங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 3 minutes நல்லா கொதிக்க விடு. திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பாப்பாவோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு பவுலில் மாற்றிட்டு வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற இந்த மெஷரிங் கப் அண்ட் இந்த மெஷரிங் ஸ்பூன் ரெண்டுமே எங்களுடைய வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? எங்களுடைய நியூட்ரிஜார் ப்ராடக்ட்டை 750 rupees மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுற ப்ராடக்டோட கப்பும் ஃப்ரீயாக வந்துடும். 1200 rupees மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூப்பன் கோடை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் கூடவே இந்த மெஷரிங் ஸ்பூன் ஃப்ரீயாக வந்துடும்.